ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரக்ஷிதா ரக்ஷத் யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, காலிஃப்ளவர் செடி நட்டுருக்க அக்காங்க வந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைவாசி நெட்டியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டு வந்து நெட்டிகிட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எல்லாம் ஜோடிச்சு கொடுத்துட்ருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாற்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் காலிஃப்ளவர் நாற்று. ரேக்கில் இருந்தது ஊந்துடுதுன்னு சொல்லு. இந்த மாதிரி ரேக்கில் இருந்துருச்சு செடி இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தனித்தனியாக எல்லாம் உளுந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஓது விழுந்துருச்சுன்னு சொல்லு. இறக்குற ஓது எல்லாம் உளுந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாதி அதை எடுத்து வச்சு இப்போ அம்மா ஜோடிச்சிட்ருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நெட்டிகிட்ருக்குறாங்க. 5 பேர் வந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவோட 6 பேருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ எல்லாம் நெட்டியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இவ்வளோ நெட்டணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை பேர் நெட்டிகிட்ருக்குறாங்க. இவங்க வந்து கன்னடத்தில் பேசிகிட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்கா சவுண்டாக பேசுகிறாங்கன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்னடத்தில் பேசிகிட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரேட்லேருந்து எடுத்து நெட்டணும். ஒவ்வொரு ஹோல்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹோல்ஸ்க்கு ஒன்று நெட்டணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசிட்டே இருக்குது கன்னட பேசி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேசியே இருக்கிறாங்க. ಸಮಯ ಯಾಕಿಲ್ಲ ಬೆಂಗಳೂರ್ಲ ಅನ್ನೋ ಕೂತ ಮಣ್ಣಿನ ಮೊದ ಮಾಡಿದ್ರೆ ನೀನು ಹೋಗೋಣ. ಇನ್ನೇನು ನಾಯಿನಾಗ ಪಾಲಕ್ಕ ಕೂಸು. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பார் முடிஞ்சு 2வது பாருக்கு செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் கொடுத்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திரும்ப நெட்டிகிட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ನಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕು. ನೀ ಯಾಕೆ ಹೋಗಲ್ಲ ಮುಳಿ? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ಈ ಪಾಟಿಗೆ ಬರಬೇಕು. ಮುಂದೆ ಮನ ಕುರ್ತಿಡಿರ ಗಾಜದ ಗಾಜು ಕಾಲ್ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಇದು ಮಾಡಿದಾವ ಇವಾಗ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ಪಾಪಣ್ಣು ಮಡಗ್ಬೇಕಾ ಮಾಡ್ಲಾಗೆ ಹೆಂಗಾರ ಸದ್ಯ ಕಟ್ಟಿಗೆ ಹೋದ್ಮೇಲೆ ಹೋಯ್ತಲ್ಲ. இவ்வளோ நாற்று நெட்டி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் காத்தாலேருந்து. இன்னும் இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 14,000 நாற்று வாங்கிட்டு வந்துக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாற்று 80 பைசாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு ஒருத்தருக்கு 300 ரூபாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ வாடகை 500 ரூபா. 5 பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ கொடுத்து விவசாயம் பண்ணோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ செலவாகுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது விலை விற்கலினா நட்டமாயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் விவசாயிங்களுக்கு. கோசு பெருசாகி விற்கும்போது விலை விற்கலினா நட்டாயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். விலை கொஞ்சம் நல்லா போச்சுன்னா லாபமாகுங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா முன்னாண்டு நெட்டிட்டு வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்களுக்கு அரைவாசியை நெட்டி கொடுத்துருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். திட்டினா வேலைக்கு வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கஷ்டங்க ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் பண்ணோன்னா.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா இந்த பார் முடிச்சுட்டு இதில் அரைவாசி போட்டு இன்னும் போட்டுட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அவங்க அங்கேயே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டப்படுறோங்க ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரக்ஷத் யூடியூப் சேனலுக்கு யார் புதுசாக வந்துக்கிறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.